பிடிஎஸ் நண்பர்களே வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் பார்க்கவே சின்ன பிள்ளையாக க்யூட்டாக இருந்துகிட்ருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும்? நான் அப்புறம் சொல்கிற கல்யாணத்தை கேட்டாலே வெடி வெடிக்குது, மனசெல்லாம் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது. இதில் கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தையா அப்படி தப்பாக எடுத்துக்காதீங்க. மேபி ஃப்யூச்சரில் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்ல. ஸோ அப்போ கல்யாணம் நடக்கிறப்ப ஒரு பர்சன் பிடிஎஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பசங்க பேர் இப்போயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காராம். ஸோ அது என்ன பேராக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். பட் உண்மையாக அவங்களுக்கு ஒய்ஃப் இருக்கா, அந்த உண்மையான குழந்தையோட பேரை தான் அவர் சொல்லிகிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி போயிட்டுருக்கு. யார் அந்த பர்சன், அந்த குழந்தை பேர் என்ன, அந்த குழந்தை யார்? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்கள் ஒரு நிக் நேம் இந்த பர்சனுக்கு வைக்கணும்னா என்ன வைப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி எல்லா வீடியோஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் இது மாதிரி பயன்படுத்துகிற நாட்டி வீடியோஸ் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்க வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் அமேசிங்கான ஒரு நேம் சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்வீட்டான மக்கள் நீங்கள் ஸோ மறக்காமல் லைக் கொளுத்திடுங்க. ஸோ நடந்தது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த பிடிஎஸ் பர்சன் அதாவது ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃப் இருக்குது, அவங்களுக்கு குழந்தை இருக்குது. அவங்களுக்கு அந்த பொண்ணு அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு ஆல்ரெடி பேரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு, அந்த பேரும் வச்சுட்டாங்க. அந்த குழந்தை உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் பெருசாக கிளம்பிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போயே கிளியர் பண்ணுறேன், அப்போல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது, குழந்தையும் கிடையாது, என்ன கல்யாணமும் ஆகலை. இப்போதைக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக பிடிஎஸ் ஆர்மிஸ் தான், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. ஸோ மனசில் சிரிப்பீங்க தெரியுது எனக்கு, இங்கே சிரிச்சு எல்லாமே மறக்காமல் லைக் எழுத்திக்கோங்க. அண்ட் அதை தாண்டி அப்புறம் என்ன ப்ரோ பேர் மேட்ரு ஏன் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இல்லை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ அதெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு இன்ஸ்டாகிராம் வைப்பார், அடிக்கடி நிறையா பேசுவார், நிறையா லைவ் வருவார். அண்ட் அடிக்கடி Q&A செக்ஷன் சொல்லி வைப்பார், அதில் நிறையா ஃபேன்ஸ் நிறையா கொஸ்டின் கேட்பாங்க, நிறையா பதில் சொல்லுவார். ஸோ அதே மாதிரி நடந்த ஒரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு ஒரு கேள்வி ஒரு ஃபேன் கேட்டிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு பேபி இருந்தால் அதுக்கு என்ன பேர் வைப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் சூப்பரான ஒரு ஆன்சர் சொன்னால் கேட்டிங்கன்னா, ஸோ அப்படி நான் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான பேர் என்ன வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஜான் சோல் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாரான். சோல் என்னன்னு கேட்டிங்கன்னா லெஜெண்டு, ஒரு வேறு லெவலு, வேறு மனுஷன், வேறு லெவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தமா. ஸோ எனக்கு வரப்போகிற பையன் பார்த்தீங்கன்னா லெஜெண்டாக இருக்கணும், எல்லாத்தையும் சூப்பராக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், அமேசிங்காக இருக்கணும், லைக் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி லெஜெண்ட் இது மாதிரி ரிலேட்டடாக பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லி வைப்பார். இல்லைன்னா ஜான் யோல் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாரன். அதுக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குட் பர்சன், அதாவது ஒரு ஃப்ராங்காக இருக்கவர், ஒரு நீட்னஸாக இருக்கவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்குறப்ப ஒரு ஸ்பார்க்கு கொடுக்குற மனுஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாட்டி சூப்பராக பார்த்துன்னு பழகிற மனுஷன், அது மாதிரி ஒரு ஜென்ரலான நேமாக அது இருக்கும். ஸோ இந்த ரெண்டு நேமில் நான் ஒரு நேமை வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அவரோட இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருந்தார். ஸோ இந்த ரெண்டு பேரில் உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கு, சோலா யாலான்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். பட் நீங்கள் பசங்களுக்கு பேர் வைக்க வேண்டாம், ஜங்குக்கு நீங்கள் ஒரு க்யூட்டான நேம் வச்சா என்ன வைப்பீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி நாட்டி வீடியோஸ் வந்துச்சு. ஃபஸ்ட் நான் ஒய்ஃப்னு சொல்கிறப்ப எத்தனை பேர் பயந்தீங்க, அண்ட் பேபின்னு சொல்கிறப்ப எத்தனை பேர் சோ க்யூட்டில் எப்படிப்பட்ட பேர்லாம் வைக்கலாம் பாரு மனுஷன், இவனுக்கும் ஐக்கியம் இருக்கியா, அழகு மட்டும் இல்லை அறிவும் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நினச்சிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுன்னு சொல்லிட்டு இதை ஷேர் பண்ணிட்டு வெளியே போகிறதான். லவ் யூ ஆல், டாடா, பை பை.